அவரால் ஊழியக்காரன் அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டு நம்ம மனசு மாறலன்னா, செத்தவங்களேருந்து யாராவது உயிரோடு எந்திரிச்சு வந்து கேட்டாலும் மாறாதவர்கள் நம்ம அப்படின்னு நமக்கு கடினப்படுத்தக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு வரக்கூடியது இருக்கிறது. இதை நம்ம கேட்கலன்னா, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மேல கொடுத்த அதிகாரத்தை நம்ம அலட்சியப்படுத்துறது மாத்திரம் இல்லை, மிக பயங்கரமான விளைவுகள் இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறாரு தன் அப்போஸ்தலர்களுக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா. உதாரணத்துக்கு மத்தேயு 10:14 சொல்றார், உங்களை ஒருவன் வரவேற்று உங்களுடைய வார்த்தைகளை கேட்கலாமல் போனால் அவன் வீட்டில இருந்து வெளியே வந்து, நகரத்துல இருந்து வெளியே வந்து நீங்க என்ன பண்ணணும்? உங்க காலில் இருக்கிற தூசை தட்டிட்டு வாங்க. ஏன்? மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு நாளில் சோதோம் குமாராக்கு நடக்கிறத விட அவங்களுக்கு நடக்கிறது ரொம்ப கொடிதா இருக்கும். இதை விட என்ன சொல்லணும்? எபிரேயருக்கு எழுதின ஒரு எபிரேயர் 2